நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல நம்ம கௌதம் சார் இந்த பைரவி கிட்ட சும்மா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறதோட விடாம இந்த பைரவியோடைய கண்ணை பழுக்கிற அளவுக்கு ஒரு அடி விட்டு இருந்தா எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியா எங்கேயுமே போல மறுபடியும் நம்ம கௌதம் சாரை தேடி இந்த பைரவியோடைய வீட்டுக்கு வர போறாங்க. அங்க என்ன நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சார் இந்த பைரவி கிட்ட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த கஸ்தூரி ஆயம்மாவுக்கு எனக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க மட்டும் ஸ்கூலில் நம்ம கௌதம் சாருக்கு உண்மை சொல்லலை அப்படின்னா நம்ம கௌதம் சார் எனக்கு நம்ம இலக்கியவை அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கௌதம் சாருக்கு இந்த பைரவி பற்றின எந்த ஒரு உண்மையும் தெரியாமையே வந்து போயிருக்கோம். அந்த கஸ்தூரி ஆயம்மா எப்படியும் நம்ம கௌதம் சார்கிட்ட அப்போவே பதினேக்கோ எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி தான் இந்த பைரவி வந்து நம்ம இலக்கியாவுக்கிட்ட மிரட்டி பேசி இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இலக்கியாவுடைய மனசை மாற்றி அனுப்பி வச்சுட்டாங்க. இலக்கியாவும் அதுக்கு ஒத்துட்டு என்னுடைய கௌதம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இலக்கியாவும் வந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு கஸ்தூரி அம்மா எல்லா உண்மையும் சொன்னதுனால நம்ம கௌதம் சார் இப்போ பயங்கரமாக கோவப்பட்டு இந்த பைரவி கிட்ட போயிட்டு இன்னைக்கு அனுப்பி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இலக்கியா எனக்கு நேராக கிளம்பி இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பைரவியோடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் எனக்கு இந்த பைரவியோடைய பணத்தை தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாமல் இதோ உங்களுடைய பணம் எடுத்துக்கோங்க, இப்போ என்னுடைய இலக்கியம் எனக்கு வேணும், என்னுடைய இலக்கியாவுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கொலைக்காரனா மாறத்துக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் எனக்கு பயங்கரமாக கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் இந்த பைரவியோடைய கழுத்தை பிடிக்கிறது கூட வந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம் இந்த பைரவியோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கணும். அதே சமயத்தில் இந்த பைரவிக்கு லெஃப்ட் ரைட் அப்படின்னு அடி செமையாக விழும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம கௌதம் சார் எனக்கு அம்மா அப்படின்ற ஒரு மரியாதை கொடுத்து இந்த பைரவி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் எனக்கு என் இலக்கியம் எங்கே இருந்தாலும் இப்போ வேணும், நீங்கள் என்னுடைய இலக்கியாவை மட்டும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் எனக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த பைரவி அதெல்லாம் காதில் போட்டுக்காம இதோ பார் இல்லை இதோ பார் கௌதம், அவள் வந்து உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவள் வந்து கிளம்பி போயிட்டா. அதனால் நீ பேசாமல் இந்த வீட்டுக்கு வந்துடு, உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்து வச்சுக்கிறேன், இலக்கியாவோட ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பைரவி பையனுக்கு நம்ம கௌதம் சாருடைய மனசை வந்து மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கௌதம் சார் பையனுக்கு எனக்கு இலக்கியாவோட ஒரு பெஸ்ட்டான பொண்ணால் உங்களால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது, இலக்கியா தான் இந்த உலகத்துலேயே எனக்கு சரியான பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இலக்கியா மட்டும்தான் வேணும், இலக்கியா மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போனா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கப்புறமா வாழ்க்கையை வந்து கிடையாது, உங்களையும் நான் அழிச்சிட்டு என்ன நானே அழிச்சிக்குவோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம கௌதம் சார் பதினக்க பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம இலக்கிய பதினக்க என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம இலக்கியாவை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமான சந்தோஷம், இந்த பைரவிக்கு பயங்கரமான ஷாக். அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியா கிட்ட வந்து என்ன இலக்கியா இந்த பைரவி மேடம் பணம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக என்னை வந்து விட்டுட்டு போயிட்டியா, எனக்கு பணமாக பெருசு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் வரப்போகிற எபிசோடில் ஒன்று சேர போகிறாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு மறுபடியும் வந்து திரும்ப போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.